எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் கன்செஷன் சம்முக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ண போகிறோம், வாட் ஆர் த டேர்ம்ஸ் வி ஆர் யூஸிங் இன் த கன்செஷன் சம், ஹவு ஷுட் வி ஜென்ரேட் த இன்வாய்ஸ், ஹவு வில் ரிசீவ் த பேமெண்ட், ஹவு டு அக்கௌண்ட் இட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கன்செஷன் சம்மு ஸ்ரீராம் இன்ஃப்ராடெக் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. அந்த கம்பெனி ஒரு 3 இடத்துல வேலை செய்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷபுர்ஜி பலான்சி அப்படின்னு ஒரு கம்பெனி, அதில் வேலை செய்கிறாங்க. விநாயக் எலக்ட்ரிக்கல்னு ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்க. ராசி என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்க. ஸோ 3 இடத்துல அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது, பாக்கி 2 பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்குது. இதுக்கான கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்னி கட்டுறதுக்கு 1 கோடி, அதே மாதிரி பில்டிங் கட்டுறதுக்கு தாம்பரம் பில்டிங்க்கு 50 லட்சமும், பாரிஸில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அதுக்கு 2 கோடி ரூபாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் what are the terms associated with terms associated with construction company அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்திங்கன்னா ஒர்க் ஆர்டர். எடுத்த உடனே ஒர்க் ஆர்டர். ஃபஸ்ட்டு ஒர்க் ஆர்டர். ஒர்க் ஆர்டர் அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த ஒர்க் ஆர்டர்? இப்போ ஒர்க் ஆர்டருங்கிறது என்னென்னா, ஒரு ஒர்க்கு வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு வேலை கொடுக்குறவன் வேலை செய்கிறவன் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டு படி வேலையை பண்ணுறது, அந்த மாதிரி வேலையை பண்ணினதுக்கு காசு எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இதுதான் வந்து ஒர்க் ஆர்டர் அப்படிங்கிறது. ஸோ ஒர்க் ஆர்டருங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டு அப்படிங்கிறது இட் இஸ் இன்டைரக்ட்லி இட் இஸ் எ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? அன் அக்ரிமெண்ட் விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் கால்டு கான்ட்ராக்ட். ரைட்டா? அந்த ஒர்க் ஆர்டரில் டேர்ம்ஸ்லாம் இருக்கும். எதுக்காக இந்த ஒர்க் ஆர்டர் இந்த கன்செஷன் அக்கௌண்டிங்கில் பயன்படுது? ஒரு எக்ஸாம்பிள், இப்போ பத்ரி இருக்கார், பத்ரி வெங்கட். அவருக்கு சொந்தமாக ஒரு இடம், காலி இடம் இருக்குது, மீனம்பாக்கத்தில் ஏஎம் ஜெயின் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவருக்கு வீடு கட்டுறதுக்கான தொழில்நுட்பம் அவர்கிட்ட இல்லை, கையில் காசு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்ரீனிவாசன் ஒரு கன்சல்டன்ட், என்ஜினியரிங் கன்சல்டன்ட், கான்ட்ராக்டர். நான் என்ன பண்ணுறேன், பத்ரி வெங்கட்ட அணுகி, சார் உங்களுக்கு வீடு கட்டி தரணுமான்னு கேட்குறேன். ஆமாம் அப்படிங்கிறாரு. எவ்வளோ இடத்துல கட்டணும் அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்றாரு. சரி, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரேட் போட்டு 1 கோடி கொடுங்க, நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஒரு வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிறேன். சரின்னு அவரும் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பத்ரி முதல் நாளே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க சார்ங்கிறாரு. நான் அதன் படி கொடுக்குறேன். பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்த உலகத்துக்கு எனக்கு 1 கோடி அக்கௌண்ட்டுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணி விடுறேன். நான் என்ன பண்ணுவேன், அக்ரிமெண்ட் போட்டாச்சு, என் அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி வந்தாச்சு. அடுத்த நாள் நான் என்ன பண்ணுவேன், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த நாள் நான் என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நம்மளை மாதிரி முட்டாள் வேறு ஒன்றும் கிடையாது. கொட்டேஷன் தான், நீங்கள் வேறு காசை தூக்கின்னு ஓடி போயிடுவோம்மா. இன்னும் சிரிக்காதீங்க, நிஜமாகவே சொல்கிறேன். காசை தூக்கின்னு ஓடி தான் போவேன். வேணா என்கிட்ட கொடுத்து பாருங்கள், இன்றைக்கி யாருக்காவது 1 கோடி ரூபாய். 1 கோடி வேண்டாம், ஒரு 10 லட்சம் கொடுங்க, காசை தூக்கின்னு ஓடி போயிடுவேன். நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. ஏன் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். நடந்தது ஸ்டோரி இல்லை, உண்மை. 10ஆவதுல நான் வாத்தியார் எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு அடிப்பார். மேக்ஸ் வாத்தியார் கண்ணாப்புன்னு அடிப்பார். ஃபெயில் ஆகிட்டேன் அரையாண்டில். நான் அப்புறம் பிரின்ஸிபல்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. இவனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிடலான்ட்டாங்க. எங்கள் வாத்தியார் சொல்கிறாரு, ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, இவனை பாஸ் பண்ண வை அப்படின்னாரு. அந்த கோவத்தில் என் கிளாஸ் வாத்தியாரை போட்டு என்னை அடின்னு அடித்து 10th வந்து பார்த்திங்கன்னா இதில் 100க்கு 88 மார்க் ஃபைனல் எக்ஸாமில். அந்த மாதிரி எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரேன். எக்ஸாம் வந்துடுச்சு, மார்க் லிஸ்ட்லாம் வாங்கிட்டு வரேன். அந்த வாத்தியார் பேர் கே மணி, இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு.
கே மணி இல்லை, கேவிஎஸ். ஆமாம், கேவிஎஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபுல் இது எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் பாதியார் பேர் கேவிஎஸ், தேங்காய் மட்டை அப்படிம்போவர். அவர் என்ன திரும்ப பண்ணுறாரு, கேவிஎஸ்ஸு வெளியில் வர அந்த மாதிரி ஸ்கூலில் போயிட்டு 10th முடிச்சாச்சு, 11th வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறேன், டிசி வாங்கிட்டேன், மார்க் லிஸ்ட் வாங்கிட்டேன், எனக்கும் அந்த ஸ்கூலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வெளியில் வர அங்கேருந்து வந்தார். சீனிவாசன் இங்கே வாடா அப்படின்னாரு. என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு பவ்யமாக போய் நிற்கிறேன். அடிச்சேன்னு மனசில் நினச்சிக்காதடா, உன்னோட நல்லது தான் அடித்தேன், சௌக்கியமாக இருக்கியா, பாஸ் பண்ணிட்டியா? பாஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ மார்க் அப்படின்னாரு. 180, 188 மார்க் சார், உங்கள் தயவில் தான். 88? பரவாயில்லையே, நல்ல மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு செய்யாமலா அப்படின்னு. 4 ரூபா 65 பைசா. அந்த காலத்தில் பெரிய காசு அது. எனக்கு 15 வயசு, இன்றைக்கி 55 வயசு, 40 வருஷம் முன்னாடி. நல்லா எனக்கு அது உண்மைங்கிறதுனால தான் அந்த காசு முதற்கொண்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. 4 ரூபா 65 பைசாவை என் கையில் கொடுத்து, இபி கார்டை கொடுத்து என்ன பண்ணார், நீ என்ன பண்ணு, நேராக இபி ஆஃபீஸ்க்கு போ, அங்கே போயிட்டு பணத்தை கட்டிட்டு, ஆத்துக்காரி இருப்பா என் ஆத்துக்காரி, அவர்கிட்ட போயிட்டு அந்த இபி கார்டை கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போடா அப்படின்னாரு. காசை வாங்கிட்டேன். கேட்டுக்கு வெளியில் வர வரைக்கும் நல்லவனாக தான் இருந்தேன். கேட்டை விட்டு வெளியில் வர அப்போ தான் ஆரம்பித்தேன், ஆஹா நம்ம தான் டிசி வாங்கிட்டோம், மார்க் லிஸ்ட் வாங்கிட்டோம், இந்த ஆள் கல்லில் நம்ம இனிமேல் எப்போ அம்பிட போகிறோம், எதுக்குடா இந்த காசை கட்டிட்டு அப்படின்னு அங்கேயே இபி கார்டை கிழிச்சு போட்டு 4 ரூபா 65 பைசா எடுத்துகிட்டு அப்படியே நேராக போயிட்டேன். எடுத்தாப்புல மைதில் எனக்கு அதில் படம் ரிலீஸு. அப்படியே ஜாலியாக எக்ஸ்ட்ராலாம் வாங்கிட்டு, சிகரெட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே படம் பார்த்து ஜாலியாக அந்த 4 ரூபா 65 பைசாவை 4 நாள் வச்சு செலவு பண்ணேன். அதோட எஸ்கேப். அவர் கண்ணில் அம்பிள்ளையே நான், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த 4 ரூபா 65 பைசா தூக்கிட்டு போனவன்ட்ட போய்ட்டு 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவேன், தூக்கின்னு தான் வருவேன் கேட்டேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை, அட்வான்ஸாக முன்கூட்டியே காசை தூக்கி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ. அட்வான்ஸாக முன்கூட்டியே காசு தூக்கிட்டு போயிட்டா அவ்வளோதான், காசு வராது, ஓடி போய்ட்டு. சரிப்பா, பத்ரி வெங்கட் என்ன சொல்கிறாரு, அட்வான்ஸாக காசு கொடுத்தா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் பத்ரி வெங்கட் எங்களுக்கு காசு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுவார், சார் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கலாம் சார், இனிமேல் நான் உங்களை நம்பி காசு கொடுக்க மாட்டேன். சரி ரைட்டு, என்ன அக்ரிமெண்ட்டு போட்டாச்சு. என்னது, எப்பப்போ என்னென்ன வேலையை நான் செஞ்சு முடிக்கணும், அந்த செஞ்சு முடிக்கிற வேலைக்கு எப்படி காசு தரணும் அப்படின்னு. அதன்படி இப்போ தாம்பரத்தில் அந்த பில்டிங் நம்ம கட்ட போகிறோம், அதுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அக்ரிமெண்ட்டில் என்னென்னாக்க, தாம்பரம் பில்டிங் இவரோடதுன்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது 10%, அதாவது அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற அன்றைக்கி 50 லட்ச ரூபாவில் 10% 5 லட்ச ரூபா கொடுப்பாரு. அந்த 5 லட்ச ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்த சுத்தம் பண்ணி வேலை செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து வைப்பேன். ஆளுங்கள்லாம் இடத்துல வந்து ஒரு கொட்டா போட்டு அங்கே தங்க விடுவேன். தங்க விட்டுட்டு அந்த வேலையை பண்ணினதுக்கப்புறம் மெட்டீரியல் மொபிலைசேஷன் அப்படின்னு ஒரு பில்லை ரைஸ் பண்ணுவேன். அந்த பில்லை கொண்டு போய் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அதில் 20% கொடுப்பாரு. அந்த 50 லட்சத்தில் 20னா 10 lakhs கொடுப்பாரு. அந்த 10 lakhs வச்சுட்டு எக்ஸ்கவேஷன் அஸ்திவாரம் தோண்டுவேன். அஸ்திவாரம் தோண்டி அந்த வேலையை முடிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காசை வச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஷெல்வால் ஃபினிஷிங்னா சைடில் செவுறு எழுப்பி மேலே ரூஃப் போடுவேன். அப்போ எனக்கு வர வேண்டிய காசில் ஒரு 5% தருவார். அதுக்கப்புறம் நான் பெயிண்ட் அடிப்பேன், அதுக்கு 5%. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு முடிப்பேன், ஒரு 20%. வேலையை முடிச்சு கொடுப்பேன். 4வது மாதம் ஆரம்பித்து 8வது மாதம் 4 மாதத்துல வீடு கட்டி கொடுப்பேன், 10%. பேலன்ஸ் இருக்கிற காசு 10%. ஸோ இப்படி தான் நான் காசு தருவேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுவார். அந்த அக்ரிமெண்ட்டு படி நான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நான் பில்லை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் அவர் எனக்கு காசு கொடுப்பார். இந்த மெத்தடுக்கு பேர் என்னென்னா ஸ்டேஜ் வைஸ் பில் அப்படின்னு பேர். கண்டினியூடு சப்ளை, ஸ்டேஜ் வைஸ் பில். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன, ஸ்டேஜ் வைஸ் பில். அதாவது ஆர்ஏ பில் அப்படிம்பாங்க. ஆர்ஏ பில் அப்படின்னா ரன்னிங் அக்கௌண்ட் பில். நோட் பண்ணிக்கோ, அந்த டேர்ம்ஸில் நான் இதை போட விட்டுட்டேன். ஆர்ஏ பில். ஆர்ஏ பில்னா என்ன, ஆர்ஏ பில்னா என்ன சொன்னேன், ரன்னிங் அக்கௌண்ட்டு பில் அப்படின்னு அர்த்தம். ரன்னிங் அக்கௌண்ட் பில் அப்படின்னா என்ன, ரன்னிங் அக்கௌண்ட் பில் ஸ்பெல்லிங் ஆயிடுச்சு. ரன்னிங் அக்கௌண்டிங் பில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் சர்பூர்ஜித் பாலாஜிக்கு சைட் போட்டிருக்கேன். இது பில் நம்பர் ஆர்ஏ பில் 1, ஆர்ஏ பில் 2, ஆர்ஏ பில் 3, ஆர்ஏ பில் 4, ஆர்ஏ பில் 5, 6, 7, 8. இவனுக்கு ஆர்ஏ பில் 8. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் ஆர்ஏ பில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8.
இவனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆரிய பில் 1, இது கிடையாது. ஆரிய பில் 2, 3, 4, 5, 6, 7. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் அக்கௌண்ட் பில் ஆரிய பில் 1 ஸ்டார்ட் ஆகி அந்த டேர்ம்ஸ் படி வரும். ரைட்டா? இப்போ கொஞ்சமாக உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது பாருங்கள், இதுக்கு பேர் ரன்னிங் அக்கௌண்ட் பில்லு. ஒர்க் ஆர்டர்னா என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பில்லு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாரு. ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு நீ என்ன பண்ணுவ, ஒரு வேல்யூ போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பில் 10 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதில் சிஜிஎஸ்டி 9% ஆட் பண்ணுவேன். சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி அதே மாதிரி 9%. எஸ்ஜிஎஸ்டி மொத்தம் எவ்வளவு? 11,80,000. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 11,80,000. இந்த 11,80,000க்கு நீ பில்லு சப்மிட் பண்ணுவேன். 11,80,000க்கு பில்லு சப்மிட் பண்ணால் அந்த 11,80,000 தான் தரணும். ஆஸ் பர் த அக்ரிமெண்ட்டு தரமாட்டான். நம்பாத, தரமாட்டான். அப்போ டிடக்ஷன் அப்படின்னு பிடிப்பான். என்னென்ன டிடக்ஷன் பிடிப்பான் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. எடுத்த உடனே செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு போடுவான். என்ன பண்ணுவான்? செக்யூரிட்டி டெபாசிட். எல்லா அமௌண்ட்டும் கான்ட்ராக்ட் ப்ரைஸில் தான் போடுவான். டேக்ஸை வந்து பிடிக்கக்கூடாது, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் தான் போடுவான். செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒரு 5% பிடிப்பான். எதுக்கு தான் செக்யூரிட்டி டெபாசிட்டு? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் காலேஜுக்கு ரெகுலராக காலேஜுக்கு போகிறீங்க சாப்பிட்றேன்ட்டு. நீங்கள்லாம் காலேஜுக்கு ரெகுலராக போகிறீங்க. டே 1 போகிறேன். பக்கத்தில் ஒரு டீ ஷாப்பு. போன அன்றைக்கே கடன் கேட்டால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஆனால் நீ அந்த காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லி ஐடி கார்டை போட்டுட்டு 10 நாள் அந்த பக்கம் காலேஜில் போகும்போது 10 நாளும் அதே டீ கடையில் குடிக்கிற. 11ஆவது நாள் அந்த கடைக்கு போகிற. இப்போ அந்த கடையில் போய் ஒரு டீ கடன் கேட்டால் கொடுப்பானா மாட்டானா? சொல்லுங்க, கொடுப்பானா மாட்டானா? ரைட், ஓகே. அதே மாதிரி தான் இப்போ நான் இந்த பில்டிங் கட்டிருக்கேன். இந்த பில்டிங் கட்டுறேன். அதே மாதிரி பத்ரி வெங்கட் பில்டிங் கட்ட போகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இல்லையா? என்ன தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நான் மொதல் நாளே போய் அங்கே இருக்கிற பொட்டி கடையில் போய்ட்டு ஒரு டீயும் இந்த சிகரெட்டும் கடன் கேட்டால் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டேன். ஆனால் 10 நாள் வடிவேலு வாடகை சைக்கிள் மாதிரி எடுத்து சுற்றுற மாதிரி அதே இடத்துலையே அவங்ககிட்ட ஜாமான் வாங்கிட்டு பண்ணுறது, சுற்றிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோ. கண்ணால் பார்த்துட்டு என்ன சொல்லுவான், கடன் கேட்டால் வச்சுங்க சார் அப்படின்னு கொடுப்பான மாட்டேன். இப்போ நான் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி கண்ணில் படும்போதெல்லாம் பொருளை வாங்கிடுறேன், கொடுக்குறேன். திடீர்னு என்ன பண்ணுவேன், நான் ஓடி போயிடுறேன். வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, சத்தம் விடாமல் போயிடுறேன். ஓகேவா? அதுக்கு வர வேண்டிய காசை யார் தருவா? நான் ஓடி போயிட்டேன்னா என்னை வந்து எங்கே பிடிப்பான்? பத்ரி வெங்கட்டை தான் பிடிப்பான். அவர் தான். ரெண்டாவது, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குன்னா அந்த ஒர்க்கு எடுத்து செய்கிறவன் தாங்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கு இஎஸ்ஐ பிடிக்கணும், பிஎஃப் பிடிச்சிருக்கணும், இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் எடுத்துருந்துருக்கணும். அந்த மாதிரி எடுத்துருந்துற ஆட்களுக்கு தான் நீங்கள் வந்து வேலை கொடுக்கணும். இதுதான் அக்ரிமெண்ட். நீ வீடு கட்டினாலும் சரி, எது கட்டினாலும் சரி, இதெல்லாம் வந்து இருக்கணும். நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. யாராவது வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோ, உன்னுடைய கான்ட்ராக்டர் இருக்கான் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டரு இதுக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணா கேளு. உன்னுடைய வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கு இஎஸ்ஐ இருக்கா கேளு, வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கு பிஎஃப் இருக்கா கேளு, வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கானா கேளு. இந்த 3 இல்லைன்னா அதுக்கு நான் வாத்தியார் சொன்னார்னே சொல்லி 5% பிடிச்சி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி எம்ப்ளாயை வச்சு வேலை செய்யும்போது நீ இஎஸ்ஐ பிடிக்காமல் இருக்க, பிஎஃப் பிடிக்காமல் இருக்க, இந்த மாதிரி சட்ட நடைமுறைகள் பின்பற்றலை அப்படின்னு வச்சுக்கோ. பிஎஃப் காரன் வரான் பிடிச்சான்னு வச்சுக்கோ, ஃபைன் வந்து யாருக்கு போடுவான் அப்படின்னா சீனிவாசனுக்கு போட மாட்டான். கான்ட்ராக்டர் சீனிவாசன் கிடையாது. ஃபைன் வந்து யாருக்கு போடுவான்? பில்டிங் ஓனருக்கு தான் போடுவான். ஒரு பில்டிங் பண்ணும்போது ஒரு லேபருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைன் யாருக்குன்னா கான்ட்ராக்டரை பிடிக்க மாட்டான், ஓனர் தான் பிடிப்பான். அப்புறம் தான் கான்ட்ராக்டர் பிடிப்பான். ரைட்டா?
அந்த மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட் நடந்துடக்கூடாது, சப்ளையருக்கு பில்லை பேமெண்ட் பெண்டிங் வச்சுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் என்ன பண்ணுறாங்க, பில்லில் 5% பிடி அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அடுத்தது எஸ்கலேஷன் கிளாஸ்ன்னு இருக்கு. ரெண்டாவது எஸ்கலேஷன் கிளாஸ்ன்னு என்னன்னு தெரியுமா? இருக்காது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னா தெரியுமா? தெரியுமா இருக்காது? தெரியுமான்னு கேட்டேன். எஸ்கலேஷன் கிளாஸ் இப்போ ஒன்றும் இல்லை, பத்ரி வெங்கட் 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டார் வீடு கட்ட. நான் அந்த 1 கோடி ரூபான்னு எப்படி நான் அரைவ் பண்ணியிருப்பேன் ரேட்டை அப்படின்னா, சிமெண்ட் மூட்டை இன்றைக்கி ரேட்டு 300 ரூபா. இந்த 6 மாதத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம்? மேபி 325 ரூபா, ஒரு 25 ரூபா ஏறலாமா? அவ்வளோதான் ஏறும். அதே மாதிரி செங்கல் வந்து ஒரு செங்கல் இன்றைக்கி 9 ரூபா விற்கிது. மேக்ஸிமம் எவ்வளோ வரும்? இந்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு 50 பைசா ஏறலாம், அல்லது 1 ரூபா ஏறலாம், 10 ரூபாய்க்கு மேலே போகாது. லேபர் வந்து பார்த்திங்கன்னா கொத்தனாருக்கு இன்றைக்கி 1200 ரூபா, பெரிய ஆளுக்கு 1000 ரூபா சம்பளம், சித்தாளுக்கு 800 ரூபா. இதுதான் ரேட்டு. மிஞ்சி போனால் இந்த 6 மாதத்தில் எவ்வளோ ஏறலாம்? 1200ங்கிறது 1400 ஆகலாம். அவ்வளோயா? ஜல்லி அந்த மாதிரி தான், மண் அந்த மாதிரி தான். மண் ஒரு யூனிட்டு இன்றைக்கி 8000 ரூபா, மிஞ்சி போனால் எவ்வளோ போகலாம்? ஒரு 9000 போகலாம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ போகுமோ அந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் நான் பத்ரிக்கு என்ன பண்ணியிருப்பேன், கோட் பண்ணியிருப்பேன் ரேட்டை. ஆனால் எதிர்பாராத விதமாக சிமெண்ட் மூட்டை 325 ரூபா போக வேண்டிய சிமெண்ட் மூட்டை 500 ரூபா போயிடுச்சு. லேபர் என்ன பண்ணுறான், 1200 ரூபா இருக்க வேண்டிய லேபரு 1300 ரூபா வந்தால் பரவாயில்ல, 2000 ரூபா கேட்குறான். அப்போ தான் வேலைக்கு வருவேன்ட்டான். இந்த மாதிரி மெட்டீரியல் ப்ரைஸோ லேபர் ப்ரைஸோ ஏறி போச்சு. கான்ட்ராக்ட் எடுத்துக்கிற முதலாளி நான் என்ன பண்ணுவேன்? நானும் ஒரு மனுஷன் தானே. அப்போ இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதாவது ரேட்டு ஏறி போச்சு ப்ரைஸில் அப்படின்னா, அந்த மாதிரி இதை சமாளிக்கிறதுக்காக என்ன இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி எவ்வளோ ரேட்டு இப்போ 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, சிமெண்ட் மூட்டையோட ரேட்டு 325 ரூபா இருக்கும் அப்படின்னு. ஆனால் 500 ரூபா ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா ஆன 175 ரூபாவில் பத்ரியும் நானும் ஒரு ஷேர் பண்ணிக்கணும். என்ன அமௌண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிறது? பத்ரி 100 ரூபா தரணும், எவ்வளோ இருக்கோ அதில் 50% பத்ரி, 50% சீனிவாசன், இப்படி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட். அந்த மாதிரி அக்ரிமெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னு பேர். ஸோ எல்லா ஒர்க் ஆர்டர்லையும் எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? இப்போ ரிவர்ஸாக திங்க் பண்ணு. திடீர்னு சிமெண்ட் மூட்டை ரேட்லாம் 325 ரூபா இருந்தது ரேட்டு திடீர்னு 150 ரூபா ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எந்த காலத்துலேயும் ஆகாது, அது வேறு விஷயம். ஒரு கால் ஆயிடுச்சுன்னா சிமெண்ட் மூட்டை 150 ரூபா ஆயிடுச்சு. அப்போ பத்ரிக்கு வைத்தறிச்சலாக இருக்குமா இருக்காதா? நாம் வந்து 325 ரூபா ஒரு மூட்டைன்னு சொல்லி 1 கோடி ரூபா ரேட்டு பேசியிருக்கோம். இன்றைக்கி அப்படியே சிமெண்ட் மூட்டை பாதியாக குறைஞ்சி போச்சு. சீனிவாசனுக்கு அப்படியே லாபம். அப்போ வயிறு எரியுமா எரியாதா? அப்போ அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு 325 ரூபாங்கிறது 300 ரூபா இறக்கலாம். 300 ரூபாய்க்கு கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன லாபம் வருதோ அந்த லாபத்தில் எப்படி நஷ்டத்தில் பத்ரி ஷேர் பண்ண ரெடியாக இருக்காரோ அந்த மாதிரி லாபத்துலேயும் ஷேர் பண்ணணும், சீனிவாசன் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் இருக்கும். இதுக்கு பேர் தான் எஸ்கலேஷன் கிளாஸ். ஸோ எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் ப்ரைஸோ ஒரு லேபர் ப்ரைஸோ ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி அந்த மாதிரி மேலே போகிற ப்ரைஸையோ அல்லது கீழே போகிற ப்ரைஸையோ என்ன ரேஷியோவில் எப்படி ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டில் சரத்தில் கொடுத்துருக்கிறது. அதுக்கு பேர் தான் எஸ்கலேஷன் கிளாஸு. புரியுதா? எஸ்கலேஷன் கிளாஸ்னால் புரியுதா? அந்த மாதிரி எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட் ஆகலாம் அல்லது லெஸ்ஸும் ஆகலாம். அது ஒரு 20,000 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க்கு சர்டிஃபை, ஒர்க்கு அன்சர்டிஃபை. ஒர்க்கு சர்டிஃபைன்னு என்ன, ஒர்க்கு அன்சர்டிஃபைன்னு என்ன? நம்ம கான்ட்ராக்ட் காஸ்ட்டில் படிச்சிருப்போம் ஒர்க்கு சர்டிஃபை, ஒர்க்கு அன்சர்டிஃபை. இப்போ ஒவ்வொரு பில்லும் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருப்போம். அந்தந்த மாதம் முடியறதுக்குள்ளே வேலையை முடித்து சப்மிட் பண்ணணும். இன்றைக்கி தேதி 30, பில்லு வந்து இன்றைக்குள்ளே கொடுக்கணும். இன்றைக்குள்ளே கொடுக்கலன்னா இந்த மாதம் கொடுக்க முடியாது, இனிமேல் அடுத்த மாதம் எண்டில் தான் பில் கொடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவசர அவசரமாக பில்லை ரெடி பண்ணி 30ஆம் தேதி கொண்டு போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு 30/9 கொண்டு போய் பில்லை சப்மிட் பண்ணுறோம்.
ஆனால் பில்லு சப்மிட் பண்ணும்போது 100% வேலையை முடிச்சிட்டோன்னு சொல்லி டேர்ம்ஸை சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா 100% வேலை முடிச்சிருக்க மாட்டோம். நான் கொடுத்த பில்லை அந்த மெஷர்மெண்ட்டை காப்பியை 2 பத்ரி வாங்கி பார்த்து அவர் ஒரு என்ஜினியர் வச்சுருப்பார். அந்த என்ஜினியர்கிட்ட அவர் கொடுத்துருவார். அந்த என்ஜினியர் வருவார், வந்து சீனிவாசன் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கான்னு பார்ப்பார். எவ்வளோ வேலை செஞ்சுருக்கான், 100% வேலை செஞ்சதுக்கு 90% தான் வேலை செஞ்சுருக்கான், இன்னும் 10% வேலை முடியல. அப்போ ஒர்க்கு சர்டிஃபைடு 90%, ஒர்க்கு அன்சர்டிஃபைடு 10% அப்படின்னு சொல்லி அவர் சர்டிஃபைட் பண்ணி கொடுத்துருவார். இப்போ பத்ரி வந்து எனக்கு அவர் சர்டிஃபிகேட் படி பேமெண்ட் பண்ணுவார். பேமெண்ட் பண்ணும்போது நான் செய்யாத வேலைக்கு காசு கொடுப்பாரா, இல்லை செஞ்ச வேலைக்கு மாத்திரம் காசு கொடுப்பாரா? நீங்களே சொல்லுங்கள். ஒர்க்கு சர்டிஃபைடு 90%, ஒர்க்கு அன்சர்டிஃபைடு 10%. அப்போ என்டையர் வேலைக்கும் காசு கொடுப்பாரா, இல்லை செஞ்ச வேலைக்கு மாத்திரம் காசு கொடுப்பாரா? எது காசு கொடுப்பாரு? யாராக இருந்தாலும் செஞ்ச வேலைக்கு தான் தருவாங்க. செய்யாத வேலைக்கு யாராவது காசு தருவாங்களா? தரமாட்டேன். ஸோ அப்போ அந்த 10% பிடிச்சி வைக்கிறான் பார்த்தியா, அதுக்கு பேர் என்னன்னா ரீடென்ஷன் மணி அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ரீடென்ஷன் மணி. அதை நான் இங்கே போடலை டேர்ம்ஸில். அதுக்கு பேர் என்ன? ரீடென்ஷன், ரிட்டென்ஷன் மணி அப்படிம்பாங்க. ரிட்டென்ஷன் மணி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 50,000, 5% பிடிக்கும். ஓகேவா? அடுத்தது டிடிஎஸ். அடுத்தது டிடிஎஸ். டிடிஎஸ் வந்து ஒரு 2% கான்ட்ராக்டுங்கிறது. இப்போ டிடிஎஸ் அப்படின்னா என்னென்னா டிடக்டிங் த டேக்ஸ் அட் த டைம் ஆஃப் சோர்ஸ். டிடிஎஸ் அப்படின்னா என்ன? டிடக்டிங் த டேக்ஸு அட் த டைம் ஆஃப் சோர்ஸ் இஸ் கால்டு டிடிஎஸ். எதுக்காக டிடிஎஸ்? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடென்டிஃபைடு தட் சர்டன் பீப்புள் ஆர் நாட் பேயிங் த டேக்ஸ் அட் ஆல். ஓகேவா? அதனால் என்ன பண்ண சொல்லுதுன்னா, நீ வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு பேமெண்ட் பண்ணுறியா, அப்போ எனக்கு டிடிஎஸை பிடிச்சி கட்டு அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இந்த ஜிஎஸ்டியில் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இருக்குது. ஒரு சில பர்சன் வந்து தே ஆர் நாட் பேயிங் த டேக்ஸ் அட் ஆல். அந்த மாதிரி ஆளுக்கு நீ பேமெண்ட் பண்ணுறியா, அந்த மாதிரி ஆளுக்கு நீ சர்வீஸ் பண்ணுறியா, எனக்கு பிடிச்சி கட்டுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு டாக்டர் உனக்கு ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் டாக்டர் ஜிஎஸ்டியோட பில்லு கொடுப்பாரு. நீங்கள் அவருக்கு பேமெண்ட்டு ஜிஎஸ்டி பேமெண்ட் ரெண்டும் சேர்ந்து கொடுக்கணும். ஒரு என்ஜினியர் உனக்கு ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜிஎஸ்டி பில்லு கொடுப்பாரு. நீங்கள் அவருக்கும் பேமெண்ட் பண்ணணும், ஜிஎஸ்டிக்கும் பேமெண்ட் பண்ணணும். ஒரு அட்வொகேட் உனக்கு பில்லு கொடுக்குறாருன்னா அவரும் ஜிஎஸ்டி பில்லு கொடுப்பாரு. ஆனால் அதில் ஜிஎஸ்டி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு இருக்கும். அட்வொகேட் பில்லு மாத்திரம் நீ அவருக்கு மாத்திரம்தான் பேமெண்ட் கொடுக்கணும். அவர் பண்ண சர்வீஸ்க்கு ஜிஎஸ்டி இல்லையானா உண்டு. ஆனால் அவர் பண்ணின சர்வீஸ்க்கான ஜிஎஸ்டியை அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது, நேராக நீ கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டணும். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். உடனே நீ ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சார் அட்வொகேட்டுக்கு மாத்திரம் அந்த மாதிரி அப்படின்னு? முதல்ல அவர் யார்? அட்வொகேட்டு. அட்வொகேட்டுக்கிட்ட ஜிஎஸ்டி கொடுத்தா என்ன ஆகும்? அது வந்து யானை வாயில் போன முதல்ல வாயில் போன மாதிரி கணக்கு. அது ரைட்டா? திரும்பி வராது, கவர்மெண்ட்டுக்கு போய் சேராது. கவர்மெண்ட் அவர் மேலே கேஸ் போடுதுன்னு வச்சுக்கேன், என்ன ஆகும்? அட்வொகேட்டுங்கிறது யார்? பொழுதன்னைக்கும் கோர்ட்டில் இருக்கிறாள் தான். நீ அவன் மேலே கேஸ் போட்டினா 10-11 அதோட இது ஒன்று போயிட்டு இருக்கும். ரைட்டா? காசும் வராது, ஒன்றும் வராது. அதனால தான் சொல்கிறான், அட்வொகேட்டுக்கு நீ சர்வீஸ் பண்ணால் ரிவர்ஸ் சார்ஜ் பேஸில் கட்டு அப்படிங்கிற. அட்வொகேட்டுக்கும் லாயருக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா? என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? ஒருத்தன் பிஎல் பாஸ் பண்ணிட்டா அவன் லாயர். அதே ஆள் நீ வந்து கோர்ட்டில் போய் வாதாடலான்னு பார் அசோசியேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அவன் அட்வொகேட். இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இதுதான். ஓகேவா? டிடிஎஸ் 2%. ஸோ மொத்த டிடக்ஷன் எவ்வளவு? மொத்த டிடக்ஷன் எவ்வளவு? 1,40,000 ரூபாய். அப்போ அவள் எவ்வளோ நம்ம கையில் காசு வரணும்?
10,40,000 தரணும். ஆனால் என் அக்கௌண்ட்டில் அவ்வளோ பணம் இல்லை. அப்போ நான் வந்து கேஷ் ரிசீவ்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 80% இருக்குது. இதுக்கு பேர் தான் கேஷ் ரிசீவ்டு. பாக்கி இருக்கிற அமௌண்ட்டும் வரணும். ஸோ டேலியில் இதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம்ஸ் வந்து அசோசியேட். இதில் இன்னொன்று இருக்குது, அமெண்ட்மெண்ட்டு அப்படின்னு ஒரு மேட்டர். அமெண்ட்மெண்ட் கன்செஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆர்டருங்கிறது எப்படி வந்து இந்துக்களுக்கு பகவத்கீதையோ, முஸ்லீம்களுக்கு குரானோ, கிறிஸ்தவர்களுக்கு பைபிளோ, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒர்க் ஆர்டருங்கிறது ஒரு மத புத்தகம் மாதிரி. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மீறி ஒன்றும் பண்ணிடக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஒர்க் ஆர்டரை அமெண்ட்மெண்ட் பண்ணி அமெண்டட் ஒர்க் ஆர்டர் வாங்கி பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த ஒர்க் ஆர்டரில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் மீறி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காசு வராது. ரைட்டா? அதுக்கு நான் அன்அஃபிஷியலாக ஒரு ரெக்கார்டு நியூஸ் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன, அமெண்டட் ஒர்க் ஆர்டர் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்ன, ஒர்க் ஆர்டருக்கு பேர் என்ன, அந்த மாதிரி ஒர்க் ஆர்டரை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கறது அமெண்டட் ஒர்க் ஆர்டர் அப்படின்னு பேர். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒரு பில்லு ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ரைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. நீங்கள் சரவணா ஸ்டோரில் பில்லு போடுற மாதிரிலாம் பில்லு போடக்கூடாது. சரவணா ஸ்டோரில் எப்படி பில் பண்ணுவான், நீ ஒரு கூடையில் எல்லா பொருளையும் எடுத்து உள்ளே போட்டு பில்லு போடுற பொண்ணு முன்னாடி வைப்ப, அந்த பொண்ணு அப்படியே ஸ்கேன் பண்ணும், அடுத்த லெவலுக்கு போகும், அடுத்த லெவலுக்கு உன் கையில் ஒரு பில்லை கொடுத்துருப்பான், நீ பேமெண்ட்டு பண்ணுவேன், பேமெண்ட் பண்ணிட்டு டெலிவரி கவுண்டருக்கு போவேன். அந்த டெலிவரி பண்ணுற பொண்ணு என்னாகும், டெலிவரி பில்லை எடுத்து வச்சுட்டு பொருளெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டிக் பண்ணி விட்டுட்டு ஒரு கவரில் போட்டு எடுத்து கொடுக்கும். அது சேல்ஸ். இதுவே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நீ பில்லு சப்மிட் பண்ணணும்னா டேலியில் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ்னு அட்வர்டைசிங் சர்வீஸ் மாதிரி பில்லை போட்டு கையில் கொடுத்தனா ஆகாது. அப்போ பில்லு எப்படி சப்மிட் பண்ணணும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு பில்லு எப்படி சப்மிட் பண்ணணும்னா அந்த பில்லு நீ டேலியில் போட்டு முடிச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 3 காப்பி வச்சு ஒவ்வொரு காப்பி கூடவும் சில அட்டாச்மெண்ட் வைக்கணும். அப்போ எதெல்லாம் அட்டாச் பண்ணணும்னா டேலி பில்லோட எடுத்த உடனே ஒர்க் ஆர்டர் வைக்கணும். அந்த ஒர்க் ஆர்டரில் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் இருக்கும், பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். அதில் இது எந்த பேமெண்ட் டேர்ம்ஸு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் நீ வந்து முதல்ல ஒரு பில் வைக்கிற அப்படின்னா ஒர்க் ஆர்டர் படி சைனிங் கான்ட்ராக்டாக இதை போய் நீ என்ன பண்ணணும், டிக் போட்டு இந்த பில்லை நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு வைக்கணும். 2வது பில் சப்மிட் பண்ணும்போது என்ன வைக்கணும், இந்த மெட்டீரியல் மொபிலைசேஷன் பில்லாக இதை வந்து நீ டிக்கு போட்டு இந்த பில் சப்மிட் பண்ணுறேன்னு வைக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதும் ஒர்க் ஆர்டரில் நீ எந்த ஒர்க் ஆர்டரை நீ பண்ணியிருக்க, எந்த வேலையை பண்ணியிருக்கியோ அதை வந்து டிக்கு போட்டு இந்த பில்லை நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு வைக்கணும். ரைட்டா? அடுத்தது, நீ டேலியில் போட்ட பில்லு ஒர்க் ஆர்டர் மாத்திரம் வச்சா போதுமா, போகாது. அதுக்கு அடிஷ்னலாக நீ வேலை செஞ்சுருக்கேங்கிற ப்ரூஃப் வைக்கணும். வேலை செஞ்சுருக்கேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு, இப்போ பத்ரி வெங்கட் வந்து வேலை செஞ்சுருக்கேங்கிறது அவர் நம்புற மாதிரி என்ன ப்ரூஃப் இருக்குன்னா, அவர் அப்பாயின்ட் பண்ண ஒரு என்ஜினியர் இருப்பார். அந்த என்ஜினியர் நீ என்ன வேலை செஞ்சுருக்கேன்னு மெஷர்மெண்ட் புக் எழுதுவார். அதுக்கு பேர் எம் புக் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்ன, எம் புக், மெஷர்மெண்ட் புக், எம் புக் அப்படின்னு பேர். அந்த எம் புக்கில் நீ என்னென்ன வேலை செஞ்சுருக்கோ அதை டீட்டெயிலாக எழுதி வச்சுருப்பார். அந்த புக்கோட ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து அட்டஸ்டேஷன் வாங்கி அதையும் நீ வைக்கணும். ஸோ டேலி பில்லு, ஒர்க் ஆர்டர் காப்பியோட சேர்ந்து இந்த பில்லு, மெஷர்மெண்ட் பில். 4வதா நீ வந்து வித்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட் வந்து 2 கான்ட்ராக்ட் இருக்குது. ஒன்று மெட்டீரியல் வித்து மெட்டீரியல், இன்னொன்று வித்தவுட் மெட்டீரியல். சப்போஸ் வித்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட் அப்படின்னா நீ கான்ட்ராக்டுக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்க, அவர் சொன்ன பொருள் தான் வாங்கியிருக்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், பில்லு ஏதாவது வைக்கணும் கான்ட்ராக்ட் படி அப்படின்னா அந்த பில்லுக்கான ரசீது அதையும் சேர்த்து வைக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எதாவது வாங்கியிருக்குன்னா அதையும் மென்ஷன் பண்ணி டேட் வைஸ் மென்ஷன் பண்ணி அதையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பின் அடித்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கணும். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் எடுத்து பார்ப்பான், ஒர்க் ஆர்டர் படி நீ என்ன பில் சப்மிட் பண்ணியிருக்க, நீ வந்து சப்மிட் பண்ண பில்லுக்கு அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருக்கியே அந்த சப் டாக்குமெண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அவன் வெரிஃபை பண்ணுவான். எல்லாத்தையும் டிக் அடித்து வெரிஃபை பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்போ அது ஸ்டெப் எடுப்பான். உனக்கு கூப்பிட்டு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு கையில் செக்கை கொடுப்பான், கையெழுத்து வாங்கிப்பான். இதுதான் வந்து ப்ராசஸ்.
ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, காஸ்ட் சென்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்? காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டருக்கு காஸ்ட்னா என்னன்னு முதல்ல தெரியும். காஸ்ட் அப்படின்னா என்ன? காஸ்ட் அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். காஸ்ட்னா என்ன? இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர், அது ஒரு செலவு. எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட், ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், உங்களுக்கு நான் பேசுகிறது தெளிவாக கேட்குது. தெளிவாக கேட்குதா இல்லையா? தெளிவாக கேட்குதா இல்லையா? அந்த மாதிரி தெளிவாக கேட்குறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? வீட்டை சுற்றி மேலே ஃபேன் போட்டுக்கல, ஆனால் நான் வந்து ஜாலியாக இருக்கேன். ஏன்னா ஏசி ஓடுது, ரைட்டா? ஸ்வெட்டிங் இல்லைன்ட்டு. ஸோ இப்போ நான் ஏசிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறேன், நான் என்ஜாய் பண்ணுறேன். இபி எனக்கு எக்ஸ்பென்ஸ். லைட் எரியுது, இபி எக்ஸ்பென்ஸ். நான் வந்து கிளாஸ் எடுக்கிற ராமகிருஷ்ணா மிஷனுக்கு இங்கேருந்து பெட்ரோல் போட்டுன்னு வண்டியில் போகிறேன், பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ். அப்போ அதுலேருந்து எனக்கு வருமானம் வருது, வருமானம் வர்றதுக்காக நான் செலவு பண்ணுறேன். இங்கேருந்து போகிறதுக்கு நான் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். எக்ஸ்பென்ஸ்னால் என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். எக்ஸ்பென்ஸ்னால் என்னன்னு புரியுதா? இனிமேல் யாராவது எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். இப்போ காஸ்ட்டுக்கு வருவோம். காஸ்ட் அப்படின்னு என்ன? இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். இட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் நாட் ஃப்ரம் த ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பேனா மேனுஃபேக்சரர். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேனா மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். அந்த 1000 பேனா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எனக்கு 5000 ரூபாய் ஆகுது. எவ்வளோ ஆச்சு? என் கூடவே ட்ராவல் பண்ணால் தான் உங்களுக்கு இதெல்லாம் வரும். 1000 பேனா மேனுஃபேக்சரிங் பண்ண 5000 ரூபாய் ஆச்சு. அப்போ ஒரு பேனா தயார் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காசு ஆச்சு சொல்லுங்க. 1000 பென் டேக்ஸ் 5000 rupees காஸ்ட். அப்போ பர் பென் காஸ்ட் எவ்வளவு? ஒரு பேனா தயார் பண்ண எனக்கு எவ்வளோ காசு? ஒரு பேனாக்கு எவ்வளோ? 5 rupees, 5 ரூபாய். எப்படி 5 ரூபான்னு சொல்கிறீங்க? டோட்டல் காஸ்ட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட். 10 இட்லி 100 ரூபா, ஒரு இட்லி எவ்வளவு? 10 ரூபா. அப்போ 10 இட்லி 100 ரூபா இல்லையா? 100 ரூபா மேலே கீழே 10 இட்லி. 100 ரூபா டிவைடட் பை 10 இட்லி ஈக்குவல் 1 ரூபா. சாரி, ஒரு 10 ரூபா ஒரு இட்லி. ரைட்டா? காஸ்ட். இதுதான் காஸ்ட். எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பர் யூனிட். பட் இதே டெக்னாலஜி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட். நீங்கள் 40 பேர் இருக்கீங்க, 40 பேர் என்னுடைய இன்கம் டேக்ஸு ஐடி ஃபைல் பண்ண வந்திருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்? எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நான் சிஏ படிக்கிறதுக்கு என்ன செலவாச்சுன்னு கனெக்ட் பண்ணுறேன். நான் வந்து இன்டர் வந்து ஒரு 5 அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கேன். திருட்ட ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி படிச்சிருக்கேன். ஃபைனலுக்கு ஒரு 3 லட்சம் ஆச்சு. 3 2 5 லட்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு 5 லட்சம் ஆச்சு. அது பாக்கி அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட எத்தனை பேர் இருக்கீங்க கிளைண்ட்டு? 40 பேர் வந்துருக்கீங்க. ஐடி ஃபைல் பண்ண வந்திருக்கீங்க. நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்? 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு? 10 லட்சம் டிவைட் பை 40 எவ்வளவு? 10 லட்சம் டிவைட் பை 40 25,000. ஒவ்வொருத்தரும் எனக்கு 20,000 கொடுங்க, அப்போ தான் நான் ஐடி ஃபைல் பண்ணுவேங்கிறேன். பத்ரி வெங்கட் சொல்கிறாரு, சார் நான் பேன் கார்டு வாங்க வந்தேன் சார் அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரியாது. காஸ்ட் ஃபார்முலா என்ன? காஸ்டிங் படிச்சிருக்கியா? காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு? டோட்டல் காஸ்ட்டு டிவைடட் பை
டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட். கூட்டி கழிச்சு பாரு, வகுத்து பாரு, கரெக்டாக இருக்கா இல்லையா? 20,000 கொடு அப்படின்னு வச்சுக்கோ. பேன் கார்டு வந்தவன்ட்ட போய் 20,000 கொடுன்னா பின்னங்கால் பெடலில் பட ஓடி போயிடுவோம். என்ன தப்பா? ஸோ இந்த சேம் டெக்னாலஜி cannot applicable ஃபார் ஆல். ரைட்டா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெக்னாலஜி இருக்குது. பஸ் ஓட்டுறவனை நினச்சி பாரு, 50 லட்ச ரூபா பஸ்ஸோட விலை, டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் 50 ரூபா, 50 பேர், 50 லட்சம் டிவைட் பை 50, டோட்டல் காஸ்ட் 50 லட்சம், டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் 50, 50 லட்சம் டிவைட் பை 50, ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா பஸ் டிக்கெட்டு. ஏன்னா பஸ்ஸில் வருவானா? சேம் டெக்னாலஜி cannot be applied. ரைட்டா? ஸோ ஒன்றுக்கு காஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்குன்னு மெத்தட் வேறு வேறு. காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் an expenditure incurred for the purpose of producing a product or rendering a service. இப்போ பாருங்கள், எனக்கு காஸ்ட் எவ்வளவு? ஒரு பேனா 5 ரூபா. அதை வாங்கி நான் ஆஷிமாவுக்கு 6 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்போ ஆஷிமாவுக்கு எவ்வளோ காஸ்ட்டு? 6 ரூபா. ஆஷிமா வாங்கி இன்னொருத்தர் யார் இருக்கா? பேரே வர மாட்டேங்குது, நிறைய தெரிய மாட்டேங்குது. தண்டபாணிக்கு விற்கிறார் 8 ரூபாய்க்கு. தண்டபாணி வாங்கி அக்ஷயாவுக்கு விற்கிறாங்க 10 ரூபாய்க்கு. இப்போ அக்ஷயாவுக்கு எவ்வளோ காஸ்ட்டு? அக்ஷயாவுக்கு இந்த பேனாவோட காஸ்ட் எவ்வளோ? 10 ரூபாய். இப்போ தானே நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? காசுங்கிறது இட் இஸ் an expenditure incurred for the purpose of producing a product or rendering a service. It should be expressed in the manufacturing point of view and not from the trader point of view. இந்த 4 பேரில் இந்த பேனாவை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணா? நான் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணேன். ஸோ என்னுடைய பார்வையில் தான் நீ காஸ்ட்டு பார்க்கணும். மற்றவன் பார்வையில் அது காஸ்ட்டு கிடையாது, பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேறு, காஸ்ட்டு வேறு. காஸ்ட்டு அப்படிங்கிறது என்ன? இந்த பொருளை தயார் பண்ணுறதுக்கு ஆன செலவு. இந்த 4 பேரில் பொருளை நான் மாத்திரம்தான் தயார் பண்ணேன். ஸோ காஸ்ட்டு என்னுடைய பார்வையில் தான் பார்க்கணும், உங்கள் பார்வையில் பார்க்கக்கூடாது. உன்னுடைய பார்வையில் அது பர்ச்சேஸ் காஸ்ட்டு. கிளியரா? பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் டிஃப்ரெண்ட், காஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் காஸ்ட் சென்டர்னு ஒன்று. அடுத்தது என்ன? காஸ்ட் சென்டர். ஏன்னா இதில் காஸ்ட் சென்டர் தான் நம்ம சொல்லித்தரோம், அதனால சொல்கிறேன். காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன? யாருக்காவது தெரியுமா? காஸ்ட் சென்டர் அப்படின்னா யாராவது சொல்லுங்க. வாட் இஸ் கால்டு காஸ்ட் சென்டர்? காஸ்ட் சென்டர் என்ன? காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன? காஸ்ட் சென்டர் இல்லைப்பா, தப்பு. காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒன்று லொக்கேஷன், அல்லது பர்சன் ஆர் ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட். லொக்கேஷன்னா டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னையில் டி நகர், தாம்பரம் லொக்கேஷன். பர்சன் குப்புசாமி, ராமசாமி. ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஜேசிபி, புல்டோசர். ஓகேவா? ஆர் த காம்பினேஷன் ஆஃப் திஸ். ஸோ காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்னென்னா லொக்கேஷன் ஆர் எ பர்சன் ஆர் அன் ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஆர் த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் த்ரீ ஃபார் த பர்பஸ் ஆஃப் ascertain the cost and determine the selling price. ascertain the cost அப்படின்னா என்ன செலவாச்சுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன செலவாச்சுங்கிறது எது கண்டுபிடிக்கணும்? அப்போ தான் என்னால் செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். என்ன செலவாச்சு இல்லை என்ன செலவாகணும்னு தெரியலன்னா என்னால் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? நான் ஒரு பில்டிங்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன், அந்த பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன செலவாகணும்னு என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியலன்னா என்னால் செல்லிங் ப்ரைஸ் போட முடியுமா? ஸோ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்னென்னா லொக்கேஷன், a person or an item of equipment or the combination of these three for the purpose of ascertain the cost and determine the selling price. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு காஸ்ட் சென்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.
காஸ்ட் சென்டர் வந்து எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? அது பார்க்கலன்னா அவ்வளோதான் கஷ்டம். கஃபே காஃபி டே தெரியுமா? கஃபே காஃபி டே தெரியுமா தெரியாதா? அதோட வரலாறு தெரியுமா யாருக்காவது? கஃபே காஃபி டே வரலாறு தெரியுமா? கஃபே காஃபி டே வரலாறு தெரியுமா யாருக்காவது? அது இல்லை. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஃபே காஃபி டேயோட ஓனர் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய சிக்கலில் மாட்டிட்டார். இந்த காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பார்க்கல. அதனால் அவருக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அதுக்கப்புறம் நடந்தவை. இது வந்து காஸ்ட் சென்டர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் நான் சொல்லிடுறேன். இதை முதல்ல கட் பண்ணிக்கலாம்.